ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னை 52 சேனல். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், ஆனால் மற்றவங்கலாம் சீக்கிரம் ஜெயிச்சிடுறாங்க, நான் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கனே அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரே நேரத்தில் ஒரு ரோஜா செடியையும் ஒரு சீன மூங்கில் விதையையும் நட்டு வைக்கிறாரு. கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா ரோஜா செடி சூப்பராக வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த மூங்கில் விதை போட்ட இடத்துல ஒரு புல் கூட முளைக்கல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, என்னப்பா ஒன்றுமே முளைக்காத இடத்துல போய் தினமும் தண்ணி ஊற்றிட்டு இருக்க அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் விடாமல் தண்ணி ஊற்றிட்டே இருந்தார். 5வது வருஷம் அந்த மண்ணிலேருந்து ஒரு சின்ன முளை வருது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அடுத்த 6 வாரத்தில் அந்த மூங்கில் மரம் 90 அடி உயரத்துக்கு வளர்ந்து நிற்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மரம் வெறும் 6 வாரத்தில் 90 அடி வளர்ந்துருச்சா? இல்லவே இல்லை. கடந்த 5 வருஷமா அது மண்ணுக்கு அடியில் தன்னோட வேர்களை பலப்படுத்திட்டு இருந்தது. அந்த 5 வருஷம் உழைப்பு இல்லைன்னா 90 அடி உயர மரத்தை தாங்குற சக்தி அந்த வேர்களுக்கு கிடைச்சிருக்காது. நாம கற்றுக்க வேண்டியது இதுதான். உங்கள் லைஃப்லையும் இப்போ ரிசல்ட் எதுவும் வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ உங்கள் வேர்களை பலப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் முளைச்சி வரும்போது நீங்கள் வளர்கிற வளர்ச்சியை பார்த்து இந்த உலகமே மிரண்டு போகும். ஸோ விடாமுயற்சியை கைவிடாதீங்க, உங்கள் டைம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.